வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் 1 என்றால் பலவிதமான விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். இது இந்தியாவில் ஒரு ஃபினான்ஷியல் இயரினுடைய ஒரு தொடக்கமாக நாம் கருதுகிறோம். இன்னும் கூட பல்வேறு முக்கியத்துவங்கள் இந்த நாளுக்கு இருக்கின்றன. ஆனால் அனைவரும் உலகம் முழுக்க அறிந்த ஒன்று என்பது இது முட்டாள்களின் தினம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது மற்றவர்களை முட்டாளாக்குபவர்களின் தினம் என்று கூட சொல்லப்படுகிறது. இது ஏன் ஏப்ரல் 1 இதை முட்டாள்கள் தினம் என்று சொல்கிறார்கள்? உண்மையிலேயே இந்த நாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறை பற்றி பல்வேறு விதமான ஒரு வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. முந்தைய காலங்களில் பல நாடுகளில் ஏப்ரல் 1 தான் ஆண்டினுடைய தொடக்க நாளாக கருதப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு கிரகோரியன் காலண்டர் முறை வந்தபோது ஜனவரி 1 அதை மாற்றுகிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பல நாடுகள் ஏப்ரல் 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடி வந்தபோது, அப்படி கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் இந்த கிரகோரியன் காலண்டரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை முட்டாள்கள் என்று இந்த ஏப்ரல் 1 பின்பற்றுகிறவர்களை அழைத்தார்கள். இப்படித்தான் இது ஒரு முட்டாள்கள் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. பொதுவாக இந்த தினம் என்பது ஒரு வேடிக்கை விளையாட்டுகளுக்கான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபன் செய்வது என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோன்ற விஷயங்களுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் கூட உங்களுடைய சிறு வயதில் பார்த்திருப்பீர்கள். அதாவது உங்களுடைய சக விளையாட்டு தோழர்கள் பள்ளிகளில் உங்கள் சட்டை பைகளில் இங்கை தொளித்து வைப்பார்கள், அல்லது ஏதாவது வேடிக்கையான சில பொய்களை சொல்வார்கள். இப்படியாக அது ஒரு குதூகலமான நாளாகத்தான் கொண்டாடப்பட்டு வருகிறது. சில சமயங்களில் சில நிறுவனங்கள் வேடிக்கையாக சில இல்லாத விஷயங்களை சொல்வது உண்டு. ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற கார் நிறுவனம், ஒரு ஓலா நிறுவனம், நாங்கள் இதுபோல் ஏர் டாக்ஸிகளை அறிமுகப்படுத்துகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் உண்மையில் அது ஃபேக் என்பது அதற்கு பிறகு தெரிய வந்தது. இப்படி நிறைய வேடிக்கையான சில அறிவிப்புகளை செய்வார்கள். ஆனால் இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது அமைந்துவிடக்கூடாது. வதந்திகளை பரப்புகிற விதத்திலோ மக்களிடம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற விதத்திலோ இது அமைந்துவிடக்கூடாது. யாரையும் புண்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, தனிப்பட்ட முறையில் அவர்களை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பயத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் இதை செய்தால் அதைவிட மோசமான செயல் இருக்க முடியாது. சிலர் எது விளையாட்டு எது விபரீதம் என்று தெரியாமல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த நாளை நாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, மக்களை முட்டாளாக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகள் தொடர்ந்து சமூகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய டிஜிட்டல் மோசடிகள், அதே போல் டிஜிட்டல் அரெஸ்ட் போன்றவை. அதாவது உங்களை நாங்கள் இது மாதிரி நாங்கள் அமலாக்கத்துறையிலிருந்து பேசுகிறோம், உளவுத்துறையிலிருந்து பேசுகிறோம், நாங்கள் சொல்கிற வரைக்கும் ஃபோனை வைக்கக்கூடாது, நாங்கள் கேட்கிற தகவல்களை கொடுக்க வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் முட்டாளாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல் இன்னும் பல டிஜிட்டல் மோசடிகள் இருக்கின்றன. வேறு பலர் தன்னுடைய வாய் ஜாலங்களால் மக்களை முட்டாளாக்குபவர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த நாளில் மிக தெளிவாக பின்பற்ற வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், விளையாட்டு வேடிக்கைகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் மக்களை இழிவுபடுத்துகிற, அச்சுறுத்துகிற, ஏமாற்றி மோசடி செய்கிற எல்லாவற்றின் மீதும் நாம் இந்த நாளில் மட்டுமல்ல எந்த நாளிலும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். நமக்கு எப்போதும் வழிகாட்டக்கூடிய குரல் ஒன்று இருக்கிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது. அந்த வகையில் இந்த நாளில் மட்டுமல்ல எல்லா நாளிலும் மெய்ப்பொருள் கண்டு நாம் இன்புற்றிருப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது கோடை காலம் என்பதால் நிலம் சூடாக இருக்கிறது, தேர்தல் காலம் என்பதால் களமும் சூடாக இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் பல கூறுகள் உண்டு. மிக குறிப்பாக கட்சி எது, வேட்பாளர் யார் என்கிற செய்திகளை தாண்டி ஒவ்வொரு கட்சியும் வெளியிடுகிற தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பும் எதிர்ப்பும் வரும். பெரும்பான்மையான தேர்தல் அறிக்கைகள் மக்களுக்கு மிகப்பெரிய வாக்குறுதிகளை தான் கொடுக்கும். யாருமே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்வதில்லை. எல்லோரும் எல்லாவற்றையும் ஒருவரை தாண்டி ஒருவர் நாங்கள்
மக்களுக்கு நன்மை செய்வோம் என்றுதான் தேர்தல் அறிக்கையிலே கூறுவார்கள். ஆனாலும் மக்களிடம் ஒரு கணக்கு இருக்கிறது. சொன்னதை யார் செய்வார்கள் என்பதுதான். சொல்லிவிட்டு செய்யாமல் போய்விடலாம் என்றால் என்ன வாக்குறுதி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் செய்ய முடிந்ததைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற கட்சி அந்த அளவில் தான் கூற முடியும். எனவே மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் யார், சொல்லிவிட்டு போகிறவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் இப்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகள் கொடுத்திருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையினுடைய மிகப்பெரிய வலிமையே அதை எப்படியும் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை விதைத்திருப்பது தான். அது பழைய வரலாற்றை பார்க்கிற போது எல்லா இடங்களிலும் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்போது வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுகிறது? குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது அது மகளிருக்கான இலவசம் அல்ல. இனிமேல் யார் வந்தாலும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்காமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அது நிலை பெற்றிருக்கிறது. மக்களிடம் வரவேற்பும் பெற்றிருக்கிறது. எதனால் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெறும் இலவசமாக அல்ல, மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்குவதாக அல்ல. எப்போதும் ஒரு ஜனநாயக நாடு என்றால் அதில் இருக்கிற அரசுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் என்றுதான் பெயர். மக்கள் நல அரசாகத்தான் அது இருக்க வேண்டும். அந்த மக்கள் நலத்தின் ஒரு பகுதி யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவர்களை கைதூக்கி விடுவது என்பதுதான் அரசினுடைய நலத்திட்டம். அதுதான் அதனுடைய அடிப்படை. சாதியின் பெயரால் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி பால் அடிப்படையில், ஆண் பெண் என்கிற அடிப்படையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் இதுவரையில் குறைவாகத்தான் இருக்கின்றன. அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் கல்விக்கூடத்திற்குள் வருவதற்கே மிகப்பெரிய போராட்டம் தேவைப்பட்டது. இன்னும் சரியாக சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் மேலாடை அணிவதற்கு கூட போராட வேண்டியிருந்தது என்பதுதான் உண்மை. ஆகையினால் பெண்களுக்கு தற்சார்பு வர வேண்டும். பெண்கள் தங்கள் காலில் நிற்க வேண்டும். சுருக்கமாய் சொன்னால் பெண்களினுடைய சுயமரியாதையை ஓர் அரசு காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதும் ஊக்குவிப்பதும் அவசிய தேவை. எனவேதான் அது வெறும் இலவசம் அல்ல, மகளிர் உரிமை தொகை என்று சொல்லப்பட்டு தொடர்ந்து 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 15ஆம் தேதியானால் அவர்கள் வங்கி கணக்கில் தானாக வந்து விழுந்துவிடும். அவர்கள் எங்கும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாரிடமும் கையேந்த வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும் என்பதை கடந்த 5 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கிற திராவிட மாடல் அரசு இப்போது தன் தேர்தல் அறிக்கையில் இனிமேல் அந்த தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல 8000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், அதாவது வருமான வரி கட்டாத எல்லா பெண்களுக்கும் 8000 ரூபாய் கொடுக்கப்படும். அவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பெண்களை மகிழ்விப்பதற்காக என்று சொல்லி அதனை சிறுமைப்படுத்திவிட முடியாது. பெண்களின் தற்சார்புக்காக, பெண்களின் சுயமரியாதைக்காக, பெண்கள் ஊக்கம் பெறுவதற்காக விடியல் பயணத்தில் 897,000 கோடி பயணம் நிகழ்ந்திருக்கிறது என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. யாரிடமும் காசுக்கு நிற்க வேண்டியதில்லை. எந்த பேருந்தில் வேண்டுமானாலும் பெண்கள் ஏறி செல்லலாம் என்கிற அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பு. அதற்கு அடுத்ததாக உரிமை தொகை என்பது 1000 என்பது 2000ஆக மாறுகிறது. மாதம் 8000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதனை தாண்டி இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. நாம் அவ்வப்போது அவை குறித்தும் பேசலாம். குறிப்பாக காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் தேர்தல் அறிக்கை நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. திமுகவின் தேர்தல் அறிக்கை கழகத்தின் தலைவர் சொல்லியிருப்பது போல அதுதான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம்,
இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது?
இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.